ஃப்ரெண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லிங் த ஸ்டோரி பை துர்கா. இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம குணங்கள். மனுஷங்களுக்கு ரெண்டு வகையான குணங்கள் இருக்கு. அதான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு பேரன், தாத்தா, அவங்க அம்மா அப்பா, அவங்க எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்காங்க. எப்பயுமே நைட்டு அந்த தாத்தா அந்த பேரனுக்கு ஒரு சிந்தனையா ஒரு கதை சொல்றது வழக்கமாயிட்டே வந்துச்சு. அந்த பேரன் போவான், ஸ்கூலுக்கு போய் தாத்தா சொல்லி கொடுக்கறத மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பான். அதே மாதிரி வீட்டுக்கு வந்தோடனே தாத்தா நைட்டு தூங்கும்போது ஒவ்வொரு கதை சொல்லுவாரு. அதுக்குள்ள அர்த்தமும் சொல்லுவாரு. இதே மாதிரியே பழக்கப்படுத்திட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் நைட்டு தாத்தாக்கு உடம்பு சரியாம போகுது. அந்த பையனுக்கு கதை கேட்கணும். தாத்தா என்னடா படுத்து தூங்கிட்டாரு, நம்மளுக்கு யார் இன்னைக்கு கதை சொல்லுவா? ஏன்னா அந்த பையனுக்கு ஒவ்வொரு நாளுமே கதை கேட்டு பழக்கமாயிடுச்சு. கதை கேட்கலன்னா அந்த பையனுக்கு அந்த நைட்டு தூக்கமே வராது. அந்த மாதிரியே அவன் பழக்கப்படுத்தி வச்ச ஒரு பையனுக்கு அன்னைக்கு கதையே கேட்க முடியல. போய் அவங்க அம்மாட்ட கேட்குறான், அம்மா தாத்தா வேற தூங்கிட்டாரு, எனக்கு இப்ப கதை கேட்கணும். இப்ப கதை கேட்கலன்னா எனக்கு நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸு கேட்பாங்க, இன்னைக்கு என்ன கதை கொண்டு வந்திருக்க, என்ன சொல்லி கொடுக்க போறேன்னு கேட்பாங்க. அப்போ நான் என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா, நீங்க ஏதாச்சும் எனக்கு கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, கண்ணா எனக்கு வேற வேலை இருக்குடா, இங்க பாரு அம்மாக்கு எவ்வளவு வேலை இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு அம்மா எப்படி உனக்கு கதை சொல்ல முடியும், போய் அப்பாட கிட்ட கேளு அப்படி சொல்லி அவங்க அம்மா அனுப்பிடுறாங்க. உடனே அந்த பையன் சரி அப்பாட்ட போய் கேட்கலான்னா அப்பா லேப்டாப்பு ஃபோனு வச்சுட்டு உட்காந்துருக்காரு. உடனே பையன் அப்பா எனக்கு கதை சொல்லுங்கப்பா, இப்படி தாத்தா தூங்கிட்டாரு, அம்மாட்ட போய் கேட்டா அம்மாவுக்கு வேலை இருக்கா, எனக்கு கதை கேட்காம தூக்கம் வராது, நீங்க இப்ப கதை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா சொல்றாரு, கண்ணா அப்பாவுக்கு வேலை இருக்கு இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்து காட்டுறாரு. உடனே அவங்க பையன் சொல்றான், அப்பா நான் விளையாட கூப்பிட்டாலுமே நீங்க வர்றதில்ல, இது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிடுறீங்க, எப்ப பார்த்தாலும் தாத்தா தான் எனக்கு சொல்லுவாரு, நீங்க தாத்தாவும் தூங்கிட்டாரு அப்படி சொல்லி அவங்க அப்பா அப்படின்னு அந்த பையன் அவங்க அப்பாட்ட கோச்சிட்டு போயிடுறான். சரி இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க தாத்தா கட்டல்ல இருந்து எந்திரிச்சு வர்றாரு. சொல்லு கண்ணா, தாத்தாவே உனக்கு கதை சொல்றேன், நீ எல்லாத்திட்டையும் கேட்டதை நானும் கேட்டேன், கதை கேட்காம உனக்கும் தூக்கம் வரலன்னு சொன்னேன்ல, தாத்தாக்கும் இன்னைக்கு வழக்கம் போல கதை சொல்லாம தாத்தாக்கும் தூக்கம் வரல கண்ணா சொல்லிட்டு, உடம்பு சரியாம போனாலும் பரவாயில்ல, நம்ம பேரனுக்கு கதை சொல்லலாம்னு சொல்லிட்டு தாத்தாவும் எந்திரிச்சு வந்தாரு. அப்போ அந்த பேரன் சொல்ற, தாத்தா இங்க வேணாம், நம்ம ரெண்டு பேரும் வெளியே உட்காந்து கதை கேட்கலாம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தாத்தா கூட்டிட்டு போய் நிலா வெளிச்சத்துல ரெண்டு பேரும் உட்காடுறாங்க. அப்போ அந்த பையன் சொல்றான், தாத்தா இன்னைக்கு என்ன கதை வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படி சொல்றாரு. உடனே தாத்தா சொல்றேன், இன்னைக்கு நமக்கு இருக்க குணங்களை வச்சுதான் கதையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்றாரு. உடனே அந்த பையன் ரொம்ப ஆர்வமாயிட்டு, நமக்குள்ள குணமா, எல்லாருமே ஒரே மாதிரி தானே இருக்கும், இதுல என்ன நமக்குள்ள குணம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கறான். உடனே தாத்தா அப்படியா, எல்லாத்துக்கும் ஒரே குணமா, சரி நான் சொல்ற ஒரு கதையில உனக்கே புரியும் சொல்லிட்டு, ஒரு நாய், ரெண்டு நாய் வளர்க்குற, சரியா, அந்த நாய் நீ ஒரு நாய் சேம் அதே ரேட்ல வாங்குற, ஒன்னார் நாய் அதே சேம் ரேட்ல வாங்குற, நீ ரொம்ப நாள் வச்சு அந்த நாயை வளர்த்துட்டே இருக்க வீட்டுல, அந்த நாய் ஒரு நாய் மட்டும் நல்லா வளர்ந்துருச்சு, இன்னொரு நாய் மட்டும் வளரவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் தாத்தா கேட்கிறாரு. உடனே இந்த பையன் சொல்றான், ஆமா தாத்தா, ஒரு நாய் நல்லா சாப்பிடும், ஒரு நாய் நல்லா சாப்பிடாது, ஒரு நாய்க்கு நான் ஃபுட்டு நிறைய போட்டிருப்பேன், ஒரு நாய்க்கு ஃபுட்டு கம்மியா போட்டிருப்பேன், அதனால வளராம இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். உடனே தாத்தா சொல்றாரு, அப்படியா சரி, நீ இதே மனசு குணங்களை எடுத்துக்கோ, ஒரு வளர்ற நாய் ஒரு வளராத நாயின்னு சொன்னேல, அதே மாதிரி மனுஷங்களுக்கு ரெண்டு குணங்கள் இருக்கு. எதிர்மறை எண்ணங்களை பொறாமை, கோபம், அது மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும். நேர்மறை எண்ணங்கள்ல அன்பு, பாசம், அது மாதிரிலாம் குணங்களா இருக்கு. இதுல நீ எதை அதிகமா வெளிப்படுத்துறியோ அதுதான் வளரும், எது அதிகமா வெளிப்படுத்தலையோ அது வளராது அப்படி சொல்லி அந்த தாத்தா சொல்றாரு. அப்பயும் அந்த பேரனுக்கு புரியவே இல்லை. நம்மள மாதிரிதான் அவனும் கொஞ்சம் ஐய என்னடா சொல்றாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்ப தாத்தா சொல்றாரு, நீ முன்னாடி சொன்ன மாதிரி எது அதிகமா கொடுக்குறியோ அதுதான் வளரும்னு சொல்லி நீ சொன்ன, அதே மாதிரிதான் நீ எது அதிகமா வெளிப்படுத்துறியோ அதுதான் உனக்கு பின்னாடி வளரும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா அந்த கதையை முடிக்கிறாரு. உடனே அப்பதான் பேரன் சொல்றான், ஆமா தாத்தா, நம்ம எல்லார்கிட்டையும் எவ்வளவு அன்பு செலுத்துறோமோ அந்த அன்பு தான் நம்ம கிட்டையும் வரும், எவ்வளவு கோபங்களையும் பொறாமைகளையும் நம்ம திணிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லி அந்த பேரன்னு சொல்றான். அப்பாடா, எப்படியும் உனக்கு அந்த கதை புரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவும் சொல்லிடுறாரு. இதே மாதிரிதான் நம்மளும் நிறைய விஷயங்கள் பண்றோம். எந்த இடத்துல எதை பயன்படுத்தணும்னு தெரியாம கோபம், பொறாமை, ஆசை அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்மறை எண்ணங்களா இருக்கும்.
ஒவ்வொரு எண்ணங்களும் நம்ம விதிக்க விதிக்க தான் நம்ம வந்து லைஃப்ல வந்து அவங்கெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருப்பாங்க. ஒருத்தவங்கள்ட்ட கோபம் காட்டுறோம்னா அந்த கோபம் தான் லாஸ்ட்ல நம்ம கிட்டயும் காட்டுவாங்க. நம்ம என்ன விதிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கும் கிடைக்கும். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட அன்பு செலுத்தினோம்னா அந்த அன்பு நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு கோபத்தையோ இல்ல பொறாமையோ ஆசைகளையோ வந்து அவங்க மேல திணிக்கும் போது அவங்களுக்கு வந்து நம்ம மேல வெறுப்பு தான் வரும். இதே மாதிரி வேற ஒரு குட்டி ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.